Hello students, welcome back to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th Physics Electrostaticsல இருந்து Electric Field Lines பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது Electric Field Linesனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். என்னதுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் நம்ம சின்ன கிளாஸ் 9th 10thலலாம் நம்ம படிச்சிருப்போம். அதை பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு நார்த் சவுத் இருக்கு, ஒரு போல் உள்ள மேக்னெட் இருக்கு. இப்போ இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைதான் நம்ம சொல்லுவோம். இன்னொரு மேக்னெட்டோ உள்ளது இரும்பு ஆணியை நான் பக்கத்துல கொண்டு வந்தா என்ன ஆகும்? இந்த இரும்பு ஆணி டுவர்ட்ஸ் த மேக்னெட் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி நான் இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வரேன். ரெண்டும் டச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விதமான ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணுவோம்? ஒன்று இது நார்த் இது சவுத்தா இருந்தா ரெண்டும் லைக் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். இல்லது நான் இந்த சவுத்தை இப்படி நான் திருப்பி வைக்கிறேன், இங்க சவுத் அண்ட் நார்த் இந்த மாதிரி நான் திருப்பி வைக்கிறேன்னா சவுத் லைக் சார்ஜ் ரிப்பல் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நீ ரெண்டும் கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வகையான ஃபோர்ஸை நம்மளால உணர முடியும். கரெக்டா? நம்ம ஒரு மேக்னெட் கையில எடுத்து வச்சிருந்தோம்னா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எதனால நம்ம இந்த ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ், ஒரு அப்போசிஷனையோ ஒரு அட்ராக்ஷனையோ நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் த மேக்னெட் ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜனுக்குள்ள, அந்த வளையத்துக்குள்ள, ஓகேவா, இமேஜினரி வளையம் மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நான் ஒரு மேக்னெட்டோ அல்லது ஒரு இரும்பு ஆணியவோ நான் கொண்டு வந்தேன்னா ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, ஓகே, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அந்த ரீஜன், அதை சுத்தி, அந்த மேக்னெட்டை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜனோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதெல்லாமே 9th 10th கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? இப்போ அதே கான்செப்ட் தான் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சில இது ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ரெலவெண்டா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு பேசிக் திங் தான். அப்ப இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்னது? இந்த லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஐசோலேட்டட் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. ஐசோலேட்டட்னா என்னது? தன்னந்தனியா இருக்கு. ஓகே, தனிக்காட்டு ராஜா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐசோலேட்டடா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒரு ரீஜனை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? இன்னும் ஒரு சார்ஜை நான் கொண்டு வரும்போது தான் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை நம்மளால ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இன்னொரு சார்ஜ் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கு, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஒரு சர்க்கிள் இருந்தா அதுக்கு ரேடியஸ் ஃப்ரம் த சர்க்கிள் வரைவோமா? ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ரேடியஸ் வரைவோம் இல்லையா? அதே மாதிரி ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரேடியலி அவுட்வர்ட்ஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே இது நெகட்டிவ் சார்ஜுக்கு அது ரேடியலி இன்வர்ட்ஸா இருக்கும். நம்ம ரேடியஸ் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். இது ஐசோலேட்டட் சார்ஜுக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன். ஓகே, இது பாசிட்டிவ், இது பக்கத்துல நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன். அப்போ இதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த நெகட்டிவ் சார்ஜை ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ அதோட ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி நார்த் சவுத்னு இருந்தா ஒரு மேக்னெட்ல ஃபீல்ட் லைன்ஸ் நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத்ல முடியுதோ, அதே மாதிரி இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, கீழையும் அதே மாதிரி தான். நம்ம எப்படி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா என்னதுன்னா ஒரு செட் ஆஃப் கண்டினியூவஸ் லைன்ஸ். ஓகே, இந்த கண்டினியூவஸ் லைன்ஸ் எதை குறிக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸை குறிக்குது. அது அந்த ஃபீல்ட் லைன்ஸ் ஒவ்வொன்றும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணா ஒரு கிவன் ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு விஷுவலா நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன். அதுக்கான டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ அதை விஷுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்றது தான் பை யூசிங் த செட் ஆஃப் கண்டினியூவஸ் லைன்ஸ் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு, ஃபார் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஃபீல்டு லைன்ஸ் ரேடியலி அவுட்வர்டா இருக்கும்.
டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃபார் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரேடியலி இன்வர்டா இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எப்போதுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது எதுக்காவது எந்த இடத்துலயாவது முடியுமா? ஆமா முடியும். எப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல கொண்டு போய் முடியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். இப்போ இல்ல ஐசோலேட்டட் சார்ஜ் தான் இருக்கு, அதை சுத்தி எதுவுமே இல்லை அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க முடியும்னா இன்ஃபினிட்டில முடியும் அப்படிங்கிறாங்க. எந்த சார்ஜும் பக்கத்துல இல்லாத பட்சத்துக்கு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் அட் இன்ஃபினிட்டி. அதே இது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருந்தது தனியா இருந்ததுன்னா எங்க ஆரம்பிக்கும்? இன்ஃபினிட்டியில ஆரம்பிச்சு நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நெகட்டிவ் டுவர்ட்ஸ் அலாங் த ரேடியஸ் வந்து உனக்கு டைரக்ஷன் வந்து முடியும். ஸோ ஃபார் நெகட்டிவ் சார்ஜ் electric field line starts from infinity and ends at the negative charge. அது ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டும் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர், வெக்டர்னாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேக்னிடியூட் இருக்கு, அதோட டைரக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த கர்வ்டு லைன்ஸ் இருக்கா, இந்த கர்வ்ட் லைன்ஸ்ல நான் ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு ஆர் இந்த கர்வ்ல இந்த பாயிண்ட்டுக்கு நான் டேஞ்சன்ட்னா என்ன தெரியும்ல, ஒரு சர்க்கிள் இருந்தா இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரையும்னா ஒரு பாயிண்ட் வழியா அந்த லைன் பாஸ் ஆகும்போது அது டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கர்வ்டு லைன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். இந்த பர்டிகுலர் கர்வுக்கு டேஞ்சன்ட்டா நான் ஒரு கர்வ் வரைஞ்சேன்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ டேஞ்சன்ட் டு த ஃபீல்டு லைன்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். இது ஒரு முக்கியம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்போ வந்து ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோசரா இருக்கும், எப்போ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து they are separated far apart அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாஸ்தியா இருக்கு, எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்குங்கிறத எப்படி நம்மளால விஷுவலா ரெப்ரசன்ட் பண்ண முடியும், எதை வச்சு நம்ம ஃபீல்டு வந்து ஜாஸ்தின்னு சொல்லுவோம், எதை வச்சு நம்ம ஃபீல்டு கம்மின்னு சொல்லுவோங்கிறதுக்கான ஒரு பிக்சர் தான் இது. ஓகே, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலி அவுட்வர்டா இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஏன்னு எடுத்துக்கிறோம், ரீஜன் பின்னு எடுத்துக்க போறோம். இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கு, ஏக்கும் பிக்கும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எப்போதுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஜாஸ்தியா இருக்கும், நம்ம ஏர்லியர் கிளாஸ்ல படிச்சப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிரௌடடா, அதாவது பக்கத்துல க்ளோசரா இருந்தா யூஸ்வலா போல்ஸ்க்கு மத்தியில போல்ஸ்க்கு க்ளோசரா இருக்கக்கூடிய ரீஜன்ல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, ஏங்கிற ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கன்சிடர் பண்றோம். இப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா அந்த கிவன் இருக்குல்ல, இந்த ரீஜன் ஏ. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலரா வைக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இது வழியா பெனிட்ரேட் ஆகி போகுது இந்த மாதிரி. இப்போ நீங்க ரீஜன் ஏ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுது? 1 2 3 4 5 6 நிறைய இருக்கு கம்பேரிட்டிவ்லி டு பி நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன் ஏ ஜாஸ்தி. அப்போ நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு கிவன் ஏரியா வழியா கிராஸ் ஆகி போச்சுன்னா இந்த ரீஜியன் ஏல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறாங்க, ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ரீஜியன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு when compared to electric field in region B. ஏன் கம்மியா இருக்கு? உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து த்ரூ த கிவன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியா இருக்கு, கிரௌடடா இல்லை. இந்த இடத்துல கிரௌடடா இருக்கு, க்ளோசரா இருக்கு. இந்த இடத்துல ஸ்பேசிங் பிட்வீன் த லைன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் 1 2 3 4 லைன் தான் அந்த கிவன் சர்ஃபேஸ் ஆர் கிவன் ரீஜன் வழியா பாஸ் ஆகுது. ஸோ இதுல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் through a given surface area பாஸ் ஆகுதுங்கிறத வச்சுட்டு ஃபீல்டு வந்து மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்காங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ரம் திஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜன் ஏல ஜாஸ்தியா இருக்கும் when compared to என்னது ரீஜன் பில உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்தது
இதை எப்படி மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணுது? நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ கிவன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன? E is equal to KQ divided by R square. ஸோ Qங்கிறது இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆர்ங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சார்ஜ், டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஃப்ரம் த சார்ஜ். இப்போ நான் ரீஜன் ஏ எடுத்துக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் லெட் மீ டேக் R1 எடுத்துக்கலாம். R1 வேற கலர் யூஸ் பண்ணுறேன். R1. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ரீஜன்ல ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு எடுத்துக்கிறேன். கம்பேர் பண்ணுங்க, எது ஜாஸ்தியா இருக்கும்? R2 வந்து கிரேட்டர் தென் R1 இருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கூட இது டினாமினேட்டர்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ரீஜன் வந்து சார்ஜ் தூரமா இருந்தா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாயிடும். ஸோ அதை வச்சும் என்னால சொல்ல முடியும் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ரீஜியன் பி வந்து கம்மியா இருக்கும் when compared to ரீஜன் ஏ பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் தே நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். அப்படின்னா என்னது? எனக்கு இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க இருக்கிற ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தான் போகணும். கரெக்டா? இங்க ஆரம்பிச்சு இங்க தான் முடியும், இங்க ஆரம்பிச்சு இங்க தான் முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் லைன் நமக்கு இருக்காது. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரெண்டு ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் எப்படி வரைவோம்? டேஞ்சன்ட் டு த கர்வ். அப்போ இந்த பர்டிகுலர் கர்வுக்கு என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த கர்வுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் ஒரு சார்ஜ் வச்சேன்னா எது வழியா மூவ் ஆகணும்? அப்ப நான் இது வழியா மூவ் ஆகணும். இந்த டைரக்ஷனும் பாசிபிள், இந்த டைரக்ஷனும் பாசிபிள்னு சொல்றாங்க. பட் அது வந்து நடக்க வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு டைரக்ஷன் வழியா தான் அந்த பார்ட்டிகல் போகும், ஒரு சார்ஜ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சேன்னா இந்த பாசிட்டிவ் ரிப்பல் ஆகி இந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆகும். டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் தான் அட்ராக்ட் ஆகி போகும். இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக சான்ஸ் கிடையாது. அப்ப நான் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாயின் ஆகிற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். டூ டிஃபரெண்ட் டைரக்ஷன் கொடுக்குது ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது இம்பாசிபிள். அதனால நோ டூ ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜை வச்சு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பிளஸ் கியூங்கிறது தான் மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ். மேக்னிடியூட்னா எவ்வளவு சார்ஜோட அளவு எவ்வளவு. ஓகே, அதுதான் மேக்னிடியூட். இது வந்து பாசிட்டிவ் கியூ, இது எவ்வளவு? -2q. மைனஸ்ங்கிறது என்னது? என்ன சார்ஜ்? பிளஸ்ஸா மைனஸா ரெப்ரசன்டேஷன். எந்த இடத்துல நிறைய அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு? ஆப்வியஸா 2qங்கிறது தான் சார்ஜோட அமௌண்ட் ஜாஸ்தி. அப்போ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து கூட இந்த கிவன் ரீஜன் அதுல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். இப்ப பிளஸ் கியூனா 1 2 3 4 5 6 7 8 ஃபீல்ட் லைன்ஸ் தான் வரைஞ்சிருக்கும். அதே 2qனா டபுள் தட் ஆர் கம்பேரிட்டிவ்லி கிரேட்டர் தேன் தட் தான் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வரைப்போம். ஓகே, நம்ம எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து குறையுது கூடுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்க்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸும் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரிகார்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.